கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாள் இந்த மாதத்தின் முதல் நாள். தேவன் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்த உங்களுடைய எதிர்பார்ப்பை ஆரம்பிக்கும் அந்த நாள். யோபு 42ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து பாருங்கள். இந்த மாதத்தின் முதல் நாளாகி இன்றைக்கு ஒரு வாக்குத்தத்த செய்தியாக பரிசுத்த ஆவியான தேவன் இந்த செய்தியை உங்களுக்கும் நமக்கும் கொடுத்து, இதை முழு உள்ளத்தோடு நாம் விசுவாசித்து பற்றி கொள்ளும் போது இந்த அற்புதங்களையும் இந்த அடையாளங்களையும் இந்த மாதம் முழுவதும், ஏன் உங்கள் வாழ்நாள் முழுவதும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவாகிய தேவன் நிறைவேற்றுவராக. யோபு 42:12. கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 10,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 6,000 கழுதைகளும் அவனுக்கு உண்டான. அல்லேலூயா. என் அன்பானவர்களே, யோபுவினுடைய முன்னிலைமை விட அவருடைய பின்னிலைமையை தேவன் அதிகமாய் ஆசீர்வதித்தாராம். இதுதான் வானத்தை பூமி உண்டாக்கிய, உங்களை நம்மை உண்டாக்கி நம்மை ரட்சித்த நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனும் ஜீவனுள்ள தேவனால் நாம் அடையும் ஆசீர்வாதங்கள். அவர் முன்னிலைமை விட பின்னிலைமையை அதிகமாய் ஆசீர்வதிக்கிற தேவன். உபாகமம் 1 அதிகாரம் 11வது வசனத்தை பாருங்க. பாலும் தேனும் ஓடும் இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள தேவன் தன் ஜனங்களை கொண்டு போய் சேர்த்த போது மூசை கொண்டு தேவனாகிய கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு சொன்ன செய்தி என்ன தெரியுமா? நீங்கள் இப்போது இருக்கிறதை காட்டிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை 1000 மடங்கு அதிகமாய் ஆசீர்வதிப்பார் என்ற செய்திதான். ஆமென் அன்பானவர்களே, தேவன் அற்பமான ஆரம்பத்தை நமது வாழ்க்கையில துவக்குகிறார். அவரை தேட 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 எல்லா நாட்களும் எல்லா காரியங்களிலும் நமக்கு அற்புதங்களும் அடையாளங்களும் ஆசீர்வாதங்களும் நம்மை தொடர்ந்து வருகிறது. ஆபத்தான காரியங்கள், அவமானமான காரியங்கள், வெட்கப்பட்டு நஷ்டப்பட்டு நிற்கிற காரியங்கள் சில இருக்கலாம். அவைகளெல்லாம் ஏற்ற நேரத்தில் தேவன் தடுத்து விடுகிறார். அதுவும் அவருடைய ஆசீர்வாதம்தான். ஆனால் என்ன ஆச்சரியம், அவர் தடுத்த காரியங்களை நமக்கு அற்புதமாக, புதியவைகளாக, மேன்மைகளாக தேவன் ஆச்சரியமான விதத்தில் செய்து விடுவதை பார்க்கும்போதுதான் அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு வைத்த ஆசீர்வாதம் எத்தனை மேன்மையானது என்பதை நாம் காணலாம். யோபுவின் வாழ்க்கையில கூட முன்பு அவருக்கு இருந்த அந்த 7,000 ஆடுகள், அந்த 3,000 ஒட்டகங்கள், அந்த 500 கழுதைகள், 500 ஏர் மாடுகள் என்று அவருக்கு சொந்தமாக இருந்தது. பிசாசு யோபுவினுடைய விசுவாசத்தை சோதிக்கவே தேவ சமூகத்தில் அவன் ஒரு சவால் விட்டு வந்தான். ஆனால் நடந்தது என்ன? அவை எல்லாவற்றையும் பிசாசு திருடர்களையும் கொலைக்காரர்களையும் கொள்ளைக்காரர்களையும் வைத்து அபகரித்து கொண்டார். ஆனால் யோபுவின் விசுவாசத்தை பிசாசால் அபகரிக்கவே முடியவில்லை. யோபு 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை பாருங்க. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன் என்று யோபு ஆண்டவராகிய தேவனையே பற்றி கொண்டார். அதோடு மாத்திரமல்ல, யோபு 19:25 என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை யோபு நோக்கி பார்க்க ஆரம்பித்தார். என்ன ஆச்சரியம்! பிசாசு வெட்கப்பட்டு போகும்படி அவன் திருடிய அந்த 7,000 ஆடுகளுக்கு பதிலாக தேவன் 14,000 ஆடுகளை யோபுவுக்கு கொடுத்தார். 3,000 ஒட்டங்களுக்கு பதிலாக 6,000 ஒட்டங்களை கொடுத்தார். 500 கழுதைகள் 500 மாடுகளுக்கு பதிலாக 1000 மாடுகளும் 1000 கழுதைகளை கொடுத்தார். அதோடு மாத்திரமல்ல, அவருக்கு நீடித்த வாழ்க்கையை தந்தார். பிள்ளைகளின் பிள்ளைகளை காணக்கூடிய பெருத்த வாழ்க்கையை யோபுவுக்கு தேவன் தந்தார். எத்தனை மகிமை! இதைதான் இந்த மாதத்தில் முதல் நாளில தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தமாக சொல்லுகிறார். கடந்த காலத்தில் நஷ்டப்பட்டவைகள், இழந்து போனவைகள், திருடப்பட்டவைகள், இழந்து போனவைகள், அவமானப்பட்டவைகள், வேதனைப்பட்டவைகள், நடக்க முடியாத சம்பவங்களுக்காக கவலைப்பட வேண்டாம். நன்றி சொல்லுங்கள் தேவனுக்கு. ஏனென்றால் சாத்தானை கர்த்தர் தோற்கடிக்கிறவர், எதிரிகளை தோற்கடிக்கிறவர்.
தன் பிள்ளைகளுக்கு அதை இரட்டிப்பான ஆசீர்வாதமாக மாற்றி தருகிறவர். ஜெபிப்போமா? வாக்குத்தத்தங்களை பற்றி கொள்வோமா? இழந்ததுக்காக கவலைப்படாமல் நன்றி சொல்வோம். புதியவைகளை தேவன் அற்புதமாக செய்து முடித்து மகிமைப்படுகிறார். நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசுசாமி, இந்த மாதத்தில் முதல் நாளாகி இன்றைக்கு தேவனே, யோபுவை போல உமது சமூகத்தை தேடுகிற உமது பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களையும் இரட்டிப்பான அபிஷேகத்தையும் இரட்டிப்பான ஜெயத்தையும் நீர் கொடுக்கிறீர். உமக்கு கோடி நன்றி. கடந்த காலத்தில் இதெல்லாம் நஷ்டப்பட்டதோ, இதெல்லாம் இழந்து போனார்களோ, இதெல்லாம் நடக்காமல் போனதோ அதற்காக நன்றி. ஏனென்றால் நீ சாத்தானை வெட்கப்படுத்தின தேவன். இப்போதோ உமது பிள்ளைகளை எல்லாவற்றையும் இரட்டிப்பாக நீர் உயர்த்தி தருகிற தேவன். உமக்கு கோடி நன்றி அப்பா. அப்படியான உன் அதிசயங்கள் இந்த மாதத்தில் முதல் நாளில் ஆரம்பிக்கிறதற்காக கோடி நன்றி சொல்லுகிறோம். உண்மையே மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.